சரி, நாங்கள் பிள்ளைகள் தரம் 3ல வந்து நாங்கள் இன்றைக்கு சுற்றாடல் பாடம் படிக்க போறோம். சரியா? சுற்றாடல் பாடத்துல மனித நடத்தைகள். என்னது? மனித நடத்தைகள். சரியா? அது சில பேர் நீங்க உங்களோட ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, நாங்கள் இந்த பாடம் படிக்காதபடியால் படிக்கிறோம். சரியா? மனித நடத்தைகள் அன்றைக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த அமைதியா இருக்கும். சவுண்டா கட் பண்ணுங்க பிள்ளைகள். மனித நடத்தைகள். சரியோ? என்ன ஒவ்வொரு மனிதர்கள் டீச்சர் நீங்க தார நோட்ஸ் எழுதணுமா? இல்ல இல்ல இப்ப எழுத வேண்டாம். ஒன்றும் எழுதுறே இல்லை. மனிதர்கள் ஏன்னா மனிதர்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது, வேற வேற மாதிரி இருக்கணும் மனிதர்கள். என்ன ஒவ்வொரு வேறும் பல்வேறுபட்ட உணர்வுகள் மற்ற ஒவ்வொருவருக்கும் தேவைகள் எல்லாம் வேறுபட்டதாக இருக்கு. அப்ப நாங்கள் மற்றவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க பழகிக்கொள்ளணும். நீங்க சிறியவர்கள் என்ன மற்றவர்களோட உணர்வுகளை மதித்து அதுக்கேற்ற மாதிரி நடக்க. சில பேர் கோபமா இருப்பினோம், ஏன்னா சில பேர் மகிழ்ச்சியா இருப்பினோம். ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு உணர்வுகள் வேறுகள். ஏன்னா கவலைப்படுற நேரத்துல கவலையா இருக்கணும். அந்த நேரம் போய் நாங்கள் அவைகளோட சந்தோஷமா சிரிச்சு கதைக்கலாம் இல்லை, அவைகளுக்கு ஏற்ற நாங்கள் ஆறுதலான வார்த்தைகள் கதைகளை சொல்ல வேணும். ஏன்னா அப்ப சில நேரத்துல கோவப்பட்டு கொண்டிருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நேரத்துல மனிதர்கள் இந்த நடத்தைகள் வேறுகள். சரியோ? அப்ப நாங்கள் அவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேணும். சரியோ? அப்ப நாங்கள் வாழுறது என்ன, நாங்கள் வாழுறதுக்கு தேவையானவை. சரியா? நாங்கள் வாழ்றதுக்கு தேவையானவை. சரியோ? நாங்கள் இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை? சரியா? பாருங்கோ, நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமா எங்களுக்கு வழி, நீர், உணவு. இவ்வளவும் நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு கட்டாயம் அவசியமான. வழி இல்லாட்டிக்கு நாங்கள் சுவாசிக்கலாத உயிர் வாழும். அதே மாதிரி உணவு, நீர், இந்த 3 இல்லைன்னா உயிர் வாழும். அதை விட நாங்கள் இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு என்ன எங்களுக்கு வழி சுவாசிக்கிறதுக்கு தேவை. சூழல் என்ன, சூழல் வந்து எப்போதுமே சுத்தமான சூழலா இருக்கும். என்ன அடுத்தது மொழி, நாங்கள் கதைக்கிற மொழி அது வந்து என்னத்துக்கு தேவை? நாங்கள் கருத்துக்களை ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட இருந்து நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்றது. நாங்கள் கதைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் கதைக்கிறத நாங்கள் கேட்போம். ஏன்னா அப்ப அந்த மொழி வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்கு தேவை. மற்ற நல்ல பண்புகள், நீங்கள் சிறுவர்கள் இப்ப இருந்தே சிறு வயதுல இருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளும். ஏன்னா இல்லையா? அன்பு, கருணை. சரியா? அன்பு, கருணை, இரக்கம். ஏன்னா இந்த பண்புகளை நீங்கள் பழகிக்கொள்ளணும். மற்றவர்கள் அன்புள்ளவர்களா இருக்கும், கருணை உள்ளவர்களா இருக்கும், இரக்கமுடையவர்களா இருக்கும். மற்றது பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது. இவ்வாறான நல்ல பண்புகளை நீங்கள் பழகிக்கொள்ளணும். மற்றது ஏழையும் ஒரு உதவி புரியும். ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இப்ப பாடசாலையில அல்லது உங்களோட வீட்டில ஏன்னா அந்த எல்லா இடங்களையும் ஏனையவர்களுக்கு உதவி செய்யணும். இப்ப உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஏதாவது உதவி செய்தால்தான் உங்களுக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல உதவி செய்யும். ஏனையவர்களுக்கு உதவி செய்யறாங்க. அப்ப வீட்டுல உங்களுக்கு அம்மா அப்பா உங்களுக்கு மூத்தவர்கள் இருக்கணும், அப்ப ஏதாவது கேட்பினோம். அப்ப அந்த நேரம் நீங்க என்ன செய்யலாம்? அவைகளுக்கு உதவி செய்து கொடுப்போம். ஏன்னா இப்ப வீட்டுல இருக்கிறீர்கள், அப்ப அம்மாக்களுக்கு அப்பாவுக்கு ஏன்னா உங்களுக்கு பெரியவர்களுக்கு வீட்டை தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறோம். அப்ப அவைகளுக்கு என்ன நீங்கள் நிறைய உதவிகளை செய்து கொடுக்கலாம். அடுத்தது பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளும். பகிர்ந்து இன்னவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும். ஏன்னா பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளும். உங்களுக்கு அவையது இருக்கு, நீங்க அவைக்கு கொடுக்கறது. ஏன்னா இப்ப பாடசாலையில இன்டர்வல் நேரத்துல உங்களோட ஃப்ரெண்டோரால் அன்றைக்கு இன்டர்வலுக்கு சாப்பாடு கொண்டு வர இல்லைன்னா என்ன செய்யறது? நீங்க கொடுப்பீங்க, மற்றவர்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி பரிமாறி சொல்றேன். இது உணவு மட்டும் இல்ல, எல்லாத்தையும். அடுத்தது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க. நீங்கள் சுத்தமா இருக்கணும், உங்களோட வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும், மற்ற பாடசாலையை சுத்தமா வச்சிருக்கணும். ஏன்னா ஒழுங்கா இருக்கும், எல்லாம் ஒழுங்கா அந்தந்த இடத்துல எல்லாம் ஒழுங்கா அடைச்சு நீட்டா இருக்கும். சரியா? அப்ப நாம் வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவை. ஏன்னா சரி, அடுத்தது நீங்கள் விரும்புவது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான
நான் விரும்புவேன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பம் சரியோ சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள் டீச்சர் ஏதாவது கதைச்சு கொண்டிருக்கிறேன் சவுண்ட் எடுத்துட்டு சொல்லலாம் மியூட் பண்ணினதை எடுத்துட்டு சொல்லுங்க அனைவருடனும் பாராட்டும் போது வேற சொல்லுங்க அனைவருடனும் எல்லோருடனும் பாசமாக இருத்தல் மகிழ்ச்சியுடன் என்னிடம் உள்ளவற்றை பயந்து பரிமாறிக்கொள்ள சரி பாருங்கோ டீச்சர் சொல்லுவாங்க நீங்கள் விரும்புவது உங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல விருப்பம் என்ன உங்களுக்கு மற்றவர்களோட விளையாட விருப்பம் என்ன அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ் ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் வீட்டுல எல்லாரோடையும் என்ன செய்யணும் ஒற்றுமையாக வாழ்றது மற்றது உண்மை பேச எல்லாருக்கும் விருப்பம் தானே என்ன பொய் பேசக்கூடாது ஒரு நாள் என்ன உண்மை பேச வேணும் அப்பதான் நீங்கள் எல்லாரும் என்ன இந்த உலகத்துல நல்ல பிள்ளைகளாக வாழலாம் மற்றது மற்றவர்களுடன் ஒழுக்கமாக நடந்து ஒழுக்கம்னு சொன்னா என்ன பேசுறது அந்த கூடாத சொற்களால கதைக்கிறது அதுகளெல்லாம் கூடாது என்ன ஒழுக்கமாக நடந்து கொள்ளும் எல்லோருடன் மகிழ்ச்சியுடன் பல சந்தோஷமா எப்பவுமே பிள்ளைகள் நாங்க சந்தோஷமா இருப்போம் மகிழ்ச்சி கோபமா கதைக்கிறது என்ன அடிக்கிறது பேசுறது அதெல்லாம் செய்யக்கூடாது என்ன அதை விரும்பணும் நீங்கள் இதுகளை விரும்ப வேணுமே உங்களுக்கு விருப்பமா இருக்குன்னா அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆள் பேசினா உங்களுக்கு கவலையா இருக்கு அப்ப அதை விரும்ப மாட்டீங்களா இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர் ஆகல் சில பேரும் பேசினா நீங்க கவலையா இருக்கணும் ஆனா அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷமா உங்களோட மகிழ்ச்சியா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதை நீங்க விரும்புவீங்க ஏன்னா அடுத்தது பாடசாலை சட்ட திட்டங்களை மதித்து நடக்கலாம் அது ஏன்னா பாடசாலை சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேணும் அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிறவற்றை ஏன்னா என்னிடம் உள்ளவற்றை பகிர்ந்து பரிமாறிக்கொள்ள இருக்கிறாங்க நம்மகிட்ட பரிமாறிக்கொள்றோம் அதுல எங்களுடைய ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த சுத்தமா இருக்கிறது உங்களுக்கு சுத்தம் இல்லாம இருக்கிறது விருப்பமா நீங்கள் எப்பவுமே சுத்தமா இருக்கும் நீங்களே நான் குளிச்சு துவைச்சுல இருந்து ஆடை அணிந்து தலையெல்லாம் நல்ல வடிவா இழுத்து நான் நீங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களோட வகுப்பறை உங்களோட பாடசாலை உங்களோட வீடு சூழல் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சிருக்க வேணும் சரியோ அடுத்தது பாருங்கோ என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லாத பிள்ளைகளை மியூட் பண்ணுங்க பிள்ளைகளை சத்தம் போடாதீங்கோ நீங்கள் விரும்பாதவை உங்களுக்கு விருப்பம் இல்லாதவை ஏன்னா பொய் கூறுறது ஒரு தரம் விரும்ப மாட்டீங்களா ஏன்னா களவு செய்கிறது மற்றவர்களின் மனதை புண்படுத்துறது பாடசாலைக்கு செல்லாதிருத்தல் பிராணிகளை துன்புறுத்தல் சூழலை அசுத்தமாக இருக்கிறது இது எல்லாம் என்ன நீங்கள் விரும்ப மாட்டீங்கள் என்ன அத வேற சொல்லுங்க அப்ப வேற உங்களுக்கு விருப்பம் இல்லாதவை சொல்லுங்க பாப்பா யாராவது சொல்லுங்க இல்லையா களவு செய்தல் களவு செய்தல் வேற பெரியோரை கண்ணியமின்றி பேசுதல் கட்டிக்காரன் பெரியோரை யாரு சொன்னது கிபன்சிகா பெரியோரை கண்ணியம் உங்களுக்கு வயது மூத்தவர்கள் வீட்டுல பெரியோர்கள் இருக்கணும் அதையெல்லாம் பேசுறது அப்படி நீங்க சின்ன பிள்ளைகள் பேசலாமோ இல்ல ஏன்னா அது அப்படி பேசக்கூடாது மூத்தோரை மதிக்காதிருத்தல் மூத்தோரை மதிக்காம இருக்கிறது அவைகளுக்கு சில பேர் மதிப்பு கூறுதல்
இதெல்லாம் ஓ கேலி செய்யறதோ ஓ கேலி செய்து கதைக்கிறது அதெல்லாம் விருப்பம் இல்லாதது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் விருப்பமா ஓ அது நீங்கள் விரும்புறது நான் சூழலை சுத்தமாக வச்சிருக்கேன். சரியோ அசுத்தமாக வச்சிருத்தெல்லாம் உங்களுக்கு விருப்ப சூழலை அசுத்தமாக வச்சிருக்கலாமோ இல்ல அதை விரும்பக்கூடாது ஒரு பெருமை. ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்காதங்களுக்கு விருப்பம் இருக்கா சூழலை நாங்கள் எப்பவுமே சுத்தமாக சரியோ. விட அடுத்தது பாருங்கோ உங்களோட வீடுகள் ஏன்னா வீட்டுல நீங்க உங்கள் வீட்டுல வந்து எல்லாரும் தனி இருக்க மாட்டீங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுல கூட்டாகத்தான் வாழுவீங்க ஏன்னா கூட்டாக ஒருவர் வந்து தனித்து வாழ முடியாது. இப்போ ஒரு ஆள் தனியா வாழையில அது எப்படியாவது கூட்டாக உங்களோட அப்பாவோடையோ இல்ல அம்மாவோடையோ அல்லது உங்களோட அண்ணா ஆரோக்கியாவது ஒரு ஆள் தனித்து வாழ முடியாது. ஏன்னா சேர்ந்துதான் வாழலாம் சரியோ. இப்ப நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ என்ன நீங்கள் இப்ப தனி மேனேஜர் ஒரு ஆள் வந்து கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன பண்புகளை கொண்டிருக்க சரியோ. அப்ப கூட்டாக இருக்க நீங்கள் மற்றவர்களோட என்ன செய்யணும் எப்போதுமே நட்பாக பழகும். ஏன்னா அன்பாக நட்பாக இருந்தா நண்பராக நட்பாக பழகும். அடுத்தது ஒருவர் மதித்து நடக்கும். என்ன செய்யணும் நீங்கள் மதித்து நடக்கும். அடுத்தது மற்றவர்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் மற்றவர்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். சரியோ. அடுத்தது ஏனையோரு உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும். அதே இந்த உணர்வுகளுக்கு ஏன்னா வீட்டுல ஒரு ஆள் சில நேரம் ஒரு ஆள் கவலையா இருப்பார் ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார். அப்ப அந்த அதுகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும் மதிப்பளித்து நடத்த வேணும். சரியோ. அடுத்தது அயலாரின் இந்த குடும்பங்கள் பங்கெடுக்கிறது. உங்களை வீட்டு பக்கத்துல ஏதாவது ஏன்னா நல்ல நிகழ்வு நடக்கும் கூடாத நிகழ்வு நடக்கும். அப்ப அந்த எல்லா நிகழ்வுகள்லையும் நீங்கள் என்ன செய்யணும் பங்கெடுக்கணும். அப்படி என்றால்தான் என்ன உங்களோட வீட்டுல ஏதோ நல்ல நிகழ்வு நடந்தால் என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டும் அவர்களும் தெரியும். ஏன்னா அப்ப நட்போட இருக்கலாம் சரியோ. மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாத செயல்களில் ஈடுபடாது இருக்கும். இப்ப வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருப்பீங்க. அப்ப சில பேருக்கு சில செயல்கள் விருப்பம் இல்லாம இருக்கு. அப்ப என்ன அவ்வாறான செயல்கள்ல நீங்கள் ஈடுபடக்கூடாது சரியோ. அடுத்தது பாருங்கோ நீங்கள் எல்லாரோடையும் என்ன செய்யணும் வீட்டில் என்றாலும் சரி பாடசாலையில இருந்தாலும் சரி மற்றது உங்களோட வகுப்பறையில உங்களோட நண்பர்களோட பெரியவர்களோட எல்லாரோடைய உரையாடைக்க என்ன செய்யணும் மரியாதையாக உரையாட வேண்டும். என்ன பிள்ளையா எப்படி உரையாடணும் மரியாதையாக உரையாடும். பாருங்கோ சந்தர்ப்பம் என்ன நாங்கள் அன்றாடம் செய்யும் காரியங்கள்ல மற்றவர்களை மதித்து மரியாதையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் சரியோ. வகுப்பறையில சரி வீட்டுல சரி என்ன நீங்கள் மரியாதையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேணும். இது பாருங்கோ நீங்கள் இதெல்லாம் செய்கிற நீங்க ஏன்னா உங்களோட வகுப்பறையில வீட்டுல எல்லாரும் வெளியில போற இடங்கள் யாரையாவது கண்டால் என்ன செய்வீங்க காலையில ஒருவரை சந்தித்தா என்ன செய்யணும் வணக்கம் கூறுறது குட் மார்னிங் சொல்றது. ஏன்னா நின்று கையெடுத்து கும்பிட்டு என்ன சொல்லணும் குட் மார்னிங் சொல்லுவீங்க. ஏன்னா கூறக்கூடிய மரியாதைக்குரிய வார்த்தை அதுதான். காலையில ஒருவரை சந்தித்தால் எங்கியண்டால் நீங்க வகுப்பறையில வீட்டுல கூட கூட நீங்கள் எழும்பி வரைக்கும் அம்மானுண்டா என்ன அம்மா உங்களை வந்து எழுப்புவா. அப்ப அந்த நேரம் என்ன செய்வீங்கள் அம்மாவுக்கு குட் மார்னிங் சொல்றோம் அல்லது அப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்றோம். அண்ணாக்கு அக்காவுக்கு தம்பிக்கு அம்மாக்கு காலையில யாரைக்காண்டு அவையளவு குட் மார்னிங் சொல்றோம். ஏன்னா பாடசாலையில வந்தா பாடசாலைக்குள்ள சொல்றது அது வரைக்கும் டீச்சருக்கு ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சராக்களுக்கு மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யறது குட் மார்னிங் சொல்லி. அடுத்தது வகுப்புக்குள்ள நுழையும்போது வகுப்பறைக்குள்ள நீங்க இப்போ நுழையக்குள்ள இப்ப டீச்சர் நிற்பா. ஆனா டீச்சர் நிக்க என்ன செய்யலாம் சொல்லாமல் உழுக்க போறதோ இல்ல. ஏன்னா அப்ப நான் உள்ளே வரலாமான்னு கேட்பீங்களா அனுமதி பெறுறேன். வகுப்பறைக்கு போய் மேயை கம்மின்னு கேட்பீங்க. ஏன்னா மேயை கம்மி என்ன நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு அனுமதி பெறுறேன் மேயை கம்மி சொல்லி. அடுத்தது
அடுத்தது பாருங்க பாடசாலை விட்டு ஒருவர் பிரியும் போது இப்ப நீங்க ஸ்கூல் விட்ட அப்புறம் போவீங்களா இப்ப போய் செய்வீங்க போய் வருகிறேன் சொல்லுவீங்க ஏன்னா போய் வருகிறேன் நாளை சொல்லுவீங்க. அடுத்தது தனக்கு உதவி தேவைப்படும் போது சரியா என்னது உங்களுக்கு ஒரு நாளுக்கு உதவி தேவை என்று சொன்னா என்ன அதை மரியாதையாத்தான் கேட்போம் கைகோசா கேட்கப்படும் தாங்கோ உதவி தேவைப்படும் நேரத்துல தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று இப்படி அமைதியா கேட்கணும் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களோ அப்படி கேட்கல எனக்கு மரியாதையா கேட்கணும்னா தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படி கேட்பீங்க ஏன்னா அடுத்த எனக்கு உங்களால் உதவ முடியுமா என்று கேட்கலாம். அப்ப அவர் உதவி செய்த பிறகு என்ன செய்யணும் அதுக்கு நாங்க ஒரு நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ சொல்லுவோம் ஏன்னா அந்த உதவி கிடைச்ச பிறகு அவரால் உதவி செய்தா நாங்க உடனே அவருக்கு என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் ஏன்னா தேங்க்யூ சொல்லுவீங்க. அடுத்தது பாருங்கோ நண்பனுக்கு துன்பமான நிலைமை ஏற்படும் போது அல்லது கஷ்டங்கள் ஏன்னா உங்களோட துன்பமான நிலை வந்துச்சு ஏன்னா ஓ அவருக்கு ஒரு வீட்டிலேயோ இங்கேயோ ஒரு துன்பமான நிலைமை வந்துச்சு அல்லது அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் போய் ஒரு அவருக்கு மரியாதையான ஆறுதலான வார்த்தை சொல்லுவோம். ஏன்னா அந்த நேரத்துல போய் நாங்கள் பேசி அவரை செய்யலாமோ இல்ல அப்ப நாங்கள் போய் நான் கவலைப்படாது இல்ல அவற்றையும் கடவுளை பார்த்துக் கொள்வேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஏன்னா அப்படி தானே அவர் அந்த துன்பமான நேரத்துல அவருக்கு ஆறுதலாக இருக்கேன் ஓ கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்ன மரியாதையா ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அடுத்தது உங்களோட வீட்டுக்கு விருந்தினர் வரும்போது உங்களோட வீடுகளுமே என்ன விருந்தினர் வருகின்ற நண்பர்கள் ஏன்னா உங்களோட அப்பா அம்மா நண்பர்கள் ஏன்னா உங்களோட உறவினர்கள் எல்லாம் வருது அப்ப வரும்போது அவைகளை என்ன செய்யறது வணக்கம் கூடுறது அவைகள் வந்து ஒன்றது இன்னும் வரவே அந்த அன்பாய் பேசுது ஆனா என்ன சில பேர் அப்படி செய்யறேன் ஏன்னா இன்னுகத்தோட கேட்டுக்க விட்டு கதைச்சு போட்டு அனுப்புறது ஏன்னா அன்பா கதைக்கிறே இல்ல ஏன்னா அப்ப ஆனா நாங்கள் மரியாதை செய்வோம்னா என்ன செய்யற மரியாதையா வார்த்தைகள் கதைக்கணும்னு சொன்னா வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யறது வணக்கம் வரவேற்கிறது முகம்னா சந்தோஷம் முகத்தை சந்தோஷம் தான் முகத்தோட வரவேற்கிறது ஏன்னா அவைகளோட அன்பாக கதைக்கிறோம் இது செய்ய வரும் சரியா. அப்ப இது வந்து என்ன ஒருவரை ஒருவர் சந்திச்சு நாங்கள் உரையாடணும் நீங்கள் செய்கிற நீங்கள் ஏன்னா கூடுதலாக உங்க பாடசாலையில என்ன டீச்சராங்களுக்கு வெளியில போய் அதே மாதிரி நீங்க வெளியில போய் ஏன்னா வெளியில வகுப்பறைகளுக்கு வெளியில போறீங்களான்னு சொன்னா ஏன்னா வெளியில போகத்தோடு கேட்டுக்கொண்டு பாடசாலை நிலத்துல கொண்டு ஏன்னா அந்த வகுப்பறையில டீச்சரோ அமைதியா இருங்கோ சரியா. அப்ப இவ்வாறான வார்த்தைகளை நீங்கள் கதைக்க வேண்டும் சரியோ. அப்ப அமைதி மரியாதையான வார்த்தைகள் ஏன்னா மரியாதைக்குரிய விருப்பக்குரிய வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்கள் இப்படி கதைத்தா தான் விரும்புவேன் ஆனா அப்ப விருப்பக்குரிய வார்த்தைகளை நாங்கள் கதைக்க வேணும் சரியோ. அப்ப இப்ப சொல்லுங்க உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பம். பிறருக்கு உதவி செய்தல் பிறருக்கு உதவி செய்தலாம் உண்மை பேசுதல் உண்மை பேசுதல் யார் சொன்னது யாரம்மா சொன்னீங்க ரிதேஷ். முதியோரை மதித்தல் என்னம்மா பகிர்ந்து உண்ணுதல் பகிர்ந்து உண்ணுதல் வேற பொய் களவு செய்யாதிருத்தல் பொய் களவு மதித்தல் பெரியோரை கண்ணியமின்றி பேசாதிருத்தல் இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கிற நல்ல பண்புகள். அப்ப இப்படியெல்லாம் நீங்க செய்யற நீங்களா சரி
அப்படி இருந்தா நல்லது. சரியா? அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் படிச்சது மனித நடத்தைகள் என்ற பாடத்துல வந்து திருப்பி போறேன்னு பாருங்கோ. இந்த பாருங்க இதுல என்ன முகங்கள் ஏன்னா பாருங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சந்தோஷம் சில பாருங்க கவலைப்பட்டு கொண்டு அழுற மாதிரி என்ன பாருங்க உங்க நாம் வாழ்வதற்கு தேவையானதை அடுத்தது நீங்கள் விரும்புபவை ஏன்னா நீங்கள் என்னென்ன விரும்புறீங்களான்னு சொல்லி இதுல இருக்கு உங்களுக்கு விருப்பமானது. சரியோ? அடுத்தது நீங்கள் விரும்பாதவை இதெல்லாம் நீங்க விரும்ப மாட்டீங்க சிலதுகள். அடுத்தது கதைக்கிறது மாதிரி பிள்ளையார் நீங்க கூட்டாக வாழும் போது நீங்கள் ஒரு ஆள் என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்த நாங்கள். சரியா? அடுத்தது பாருங்கோ இதுல பாட்டு உண்டு டீச்சர் பாட்டு உண்டு பாடலாம் பாருங்கோ. சுத்தம் பெருவாயே மாலை மாலை குலாவினிடம் உலகியே நீ குடித்தாலும் பிறகு என்னத்தை பத்தி பாட்டு வந்திருக்கு? ஓ சுத்தம் என்ன? ஓ நீங்கள் சுத்தமாக இருக்கிறத பற்றி பாடி இருக்கு என்ன? ஓ சுத்தம் உள்ள இடமங்கும் சுகமும் உண்டு ஏன்னா சுத்தமா இருக்கு சுத்தம் உள்ள இடமங்கும் சுகமும் உண்டு சுத்தமா இருக்கிற இடமா இல்லாம அப்படியா இருக்கும் சுகமா இருக்குமா ஏன்னா அப்படி நீங்க நித்தான் பேணுவே நித்தமான ஒவ்வொரு நாளும் அதை நீங்க சுத்தமா பேணுவீங்களான்னு சொன்னா நீண்ட ஆயுள் ஏன்னா ஆயுள் தான் நாங்க வாழ்ற வாழ்க்கை காலம் ஏன்னா நீண்ட ஆயுள் பகுதிகளாம். மற்றது காலை மாலை உலாவி நிறம் உலாவியன்னா நடக்கிறது காலை மாலை ஏன்னா உலாவி நிறம். அடுத்தது கூளை ஏனி குடித்தாலும் கூளை குடித்தாலும் குளித்த பிறகு குடிக்கட்டான் ஏன்னா கூழ் குடிக்கிறேன்னு சொன்னாலும் என்ன ஓ குளிச்ச பிறகு சுத்தமான பிறகுதான் என்ன நீங்க குளிச்சாதான் உங்களோட உடல் சுத்தமா இருக்கு ஏன்னா அப்ப குளிச்ச பிறகு குடிக்கட்டான். ஏழை ஏனினா ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. ஏழை என்று சொன்னாலும் இரவில நல்லா என்ன செய்யணும் நித்திர செய்யணும் நீங்கள் என்ன என்ன இரவில வடிவா நித்திர கொள்ளணும். அப்பதான் நாங்கள் வடிவ ஆரோக்கியமாக வாழலாம். சரியோ? அப்ப பாருங்கோ அடுத்தது இதுல டீச்சர் கேள்வி போட்டிருக்கிறேன். இதுலயே பிள்ளைகள் நீங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. நாம் வாழ்வதற்கு தேவையானவை எவை? இது அன்றைக்கு இந்த 2 கேள்வி டீச்சர் சொன்ன நான் சிலர் எழுதினீங்க ஏன்னா எழுதி அனுப்பியிருந்தேன் நீங்கள். அடுத்தது உங்களுக்கு விருப்பமான செயல்கள் 3 தருக. சரியா? சொல்லுங்க பாப்பா. நாம் வாழ்வதற்கு தேவையானவை எவை? ஒரு ஆள் சொல்லுங்க. வலி. ஓ வலி. ஓ வேற வேற விட சொன்னீங்க. வழி சூழல் மொழி நல்ல பண்புகள் உணவு. அதுல நீங்கள் ஒரு 3 அல்லது 4 எழுதினா காணும். அடுத்தது உங்களுக்கு விருப்பமான செயல்கள் உணவு தேவை, நீர் தேவை, தேவை, வாலிடம் தேவை. விருப்பமான செயல்கள் முன்மை பேசுங்கள். எல்லோருடனும் ஒழுக்கமாக நடந்து கொள்ளல்.
படித்து நடத்தல் சரி சரி யார் விடா சொன்னீங்க பிள்ளையா நீங்க விடா சொல்லுங்க பேர் சொல்லி சொல்லுங்க யாரம்மா விடா சொன்னீங்க இல்லாத செயல்கள் நாம் வாழ்வதற்கு தேவையான உங்களுக்கு விருப்பமான செயல்கள் அடுத்தது உங்களுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள் மூன்று சொல்லுங்க பாப்போம் பாடசாலைக்கு செல்லாதிருத்தல் மனதை உங்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் கூறும் பண்பான வார்த்தையது நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்தார் அவருக்கு நீங்க சொல்ற பண்பான வார்த்தை வந்து நன்றி என்ன நன்றி ஓ நன்றி சரியா ஓ அப்ப இத நீங்க பிள்ளைகள் எழுதுங்க நான் கோப்பில விடைய வேற ஒரு கோப்பி வச்சு எழுதுங்க ஃபைபருக்கு போட்டு விடுங்க ஓ நீங்கள் முடிச்சாவதான் அரை மத்தியானமே என்ன எழுத போறேன் அதான் எழுதுறேன் பிள்ளை எழுத போறோம் போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்கன்னா அப்புறம் எழுதுறதுக்கு போன்ல எடுக்கிறீங்க எல்லாரும் படிக்கிறீங்க என்ன ஓ எல்லாம் கேட்டீங்க